தளபதி விஜய் ஆக்டிங்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற படம் தான் ஜனநாயகன். அந்த படத்தோட ட்ரைலர் பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல பாத்தீங்கன்னா படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி தளபதியோட கடைசி படத்தோட ட்ரைலர், அதனால ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங் இருந்தாங்க எல்லாருமே. எக்ஸ்பெக்டேஷனை பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணிருக்கான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணிருக்கு. படத்தோட கிராபிக்ஸ் ஆகட்டும், படத்தோட டயலாக் ஆகட்டும், படத்தோட பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருந்தது. படத்தோட ஃபைட் சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ராவா டார்க்னஸா இருக்கு. படத்தோட ஓப்பனிங்க்கு ட்ரைலர் எந்த மாதிரி கட் பண்ணணும் அதே மாதிரி ட்ரைலர் கட் பண்ணிருக்காங்க. படம் ஃபுல்லாவே ஒரு மாஸ் எலமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அதேதான் ட்ரைலர்ல காட்டியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் தளபதியோட கடைசி படம், அவர் வந்து அரசியல் போறாரு. அதனால அரசியல் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா சீன்ஸோ டைலாக்ஸோ நிறைய இருந்தாலுமே வினோத் வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு படம் பண்ண போறாருன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. தலைவர் 173 யாரு டைரக்ஷன் பண்ண போறா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் யாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. டான் அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் மூவி எடுத்தவர் தான் சிபி சக்கரவர்த்தி. அவர் தான் சூப்பர் ஸ்டாரோட நெக்ஸ்ட் படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அனிருத். படம் பாத்தீங்கன்னா 2027 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. சிபி சக்கரவர்த்தியே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் தான், ஒரு வெறியன்னே சொல்லலாம். அவர் வந்து டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகும். என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு பேட்ட மாதிரி எப்படியா இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டாருன்னா ஓகே.